நண்பர்களுக்கு வணக்கம். இது கையிருக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம். அந்த ரிப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, திரைப்படங்களுக்கு தணிக்கைத்துறை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தணிக்கைத்துறையானது சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அந்த உத்தரவு என்ன என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரைப்படங்களுக்கு யார் எவ்வளவு முதலீட்டில் திரைப்படம் எடுத்தாலும் அந்த திரைப்படத்திற்கு மத்திய தணிக்கை வாரியம் தணிக்கை செய்து அவர்களுக்கு ஏ சான்றிதழ், ஏயு சான்றிதழ் உள்ளிட்ட ஒரு சான்றிதழை வழங்குவார்கள். அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டுமே திரையரங்குகளில் திரைப்படங்களை வெளியிட முடியும். அதற்கு சமீபத்திய உதாரணம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்து தற்போது வெளிவராமல் உள்ள ஜனநாயகன் திரைப்படம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த திரைப்படம் முடங்கியிருப்பதற்கான காரணம் மத்திய தணிக்கைத்துறை இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் என்கிற அனுமதியை வழங்கவில்லை. ஆக நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், அவ்வளவு சிறிய படமாக இருந்தாலும், எந்த திரைப்படமாக இருந்தாலும் மத்திய தணிக்கைத்துறையினுடைய உத்தரவை பெறாமல் நீங்கள் வெளியிட முடியாது. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொழுதுபோக்கு இன்றியமையாதா? கண்டிப்பாக இன்றியமையாது. எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய உடல் உபாதைகளை, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு, குடும்ப பிரச்சனைகளை மனதில் தூக்கி சுமந்து கொண்டு இப்படி எவ்வளோ காலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது? தனக்கென்று ஒரு வாழ்க்கை, தனக்கென்று ஒரு பொழுதுபோக்கு, தனக்கென்று ஒரு ஓய்வு வேண்டுமா வேண்டாமா? அப்போ அந்த அடிப்படையில் தமிழகத்தில், ஏன் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் திரைப்படங்களுக்கு சென்றால் அந்த திரையரங்குகள் 99% மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்படவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா திரையரங்குகளும், அதுவும் இன்றைக்கு நவீன திரையரங்குகள் அதிகரித்து கொண்டே போகிறது. 4K அப்படின்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் சவுண்ட் சொல்கிறாங்க. பல்வேறு விதமான நடைமுறை உத்திகளை, நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி படுத்துக்கொண்டே படம் பார்ப்பது, உட்கார்ந்து கொண்டே படம் பார்க்கறது, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே 50 பேர் மட்டும் பார்ப்பது, இப்படி பலவிதமான திரையரங்குகள் வந்துவிட்டன. அப்படி உருவாக்கப்படுகிற எந்த ஒரு திரையரங்கத்திலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து போவதற்கான எந்த விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக வீல்சேருடன் சென்று பார்க்கக்கூடியவர்களுக்கு எனக்கு தெரிந்து ஒரு தியேட்டர் கூட தமிழகத்தில் இல்லை என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் என்னால் நடக்க இயலும், என்னால் ஓட இயலும், எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய, காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் திரையரங்களுக்கு சென்றால் ஒலி நமக்கு கேட்காது என்பதால் திரையரங்கில் என்ன வசனங்கள் வருகிறதோ அது எதுவுமே இவர்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடை, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க நேரடியாக மத்திய தணிக்கைத்துறை அதிகாரிகளை சந்தித்து காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளும் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் திரைப்படங்களை பார்த்து எளிதில் புரிந்து கொள்வதற்கு வசதியாக பல நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது போல சிறப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுத்து வடிவில் கீழே அவர்கள் என்ன வசனம் பேசுகிறார்களோ அது போடப்பட வேண்டும். குறிப்பாக பார்த்துருப்பீங்க, பல டிவிக்கில் பார்ப்பீங்க, பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி அப்படியே சுழற்சி முறையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போடலாம். அல்லது இன்றைக்கு பல திரைப்படங்கள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது பார்ப்போம், கீழே இங்கிலீஷில் சப்டைட்டில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் சப்டைட்டில் வரணும். யார் எது பேசினாலும் சப்டைட்டில்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் எந்த மொழி படமாக இருந்தாலும் அந்த மொழிப்படம் வெளியாகிற மாநிலத்திலே அந்த மாநில மொழியில் அந்த சப்டைட்டில் ஆனது வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதே போல் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் சுத்தமாக தெரியாது. அவர்கள் திரைப்படம் பார்க்க போனாங்கன்னா திரைப்படத்தில் காட்சிகள் பேசுகிற போது அவர்களுக்கு புரியும். கதாநாயகன் பேசுகிறான், கதாநாயகி பேசுகிறா, வில்லன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் சில நேரங்களில் சவுண்டு மட்டும் வரும், ஒலி மட்டும் வரும். உதாரணத்துக்கு கதாநாயகன் முன்னாடி போயிட்டுருக்கேன், வில்லன் வந்து பின்னால் அருவாள் எடுத்துகிட்டு மெதுவாக யாருக்கும் தெரியாமல் சரக்குன்னு வந்து டக்குன்னு வெட்டும்போது மட்டும் ஆயின்னு கத்துவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த மியூசிக் மட்டும், ஒலி அளவு மட்டும் வந்துட்டு இருக்கிற போது
அந்த ஒளிக்கு பின்னால் என்ன காட்சிகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியாது. அப்போ அவர்களுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து அதில் காதில் போட்டு அப்போ ஒளி வடிவத்தில் சொல்லணும். இந்த மாதிரி கதாநாயகன் முன்னால் சென்று கொண்டிருக்கிறான், பின்னால் வில்லன் கத்தி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் வர்ற நேரத்தில் மட்டும் என்ன பண்ணணும், ஒலிகளை அவர் கேட்கிற வகையில் சொல்லணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கை. ஆக இப்படியான பல கோரிக்கைகளை நம்ம கொடுத்துருக்கோம். தடையற்ற சூழலோடு இருக்கணும், வீல் சேரோடு போகணும், அவர்களுக்கும் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாலும் கூட முதல் கட்டமாக மார்ச் 15ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் வெளியாகக்கூடிய அனைத்து திரைப்படங்களுக்கும் கண்டிப்பாக சப்டைட்டில் என்பது போடப்பட வேண்டும். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒளி வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற திரைப்படங்களுக்கு மட்டுமே மத்திய தணிக்கைத்துறையினுடைய சான்றிதழ் என்பது வழங்கப்படும். அப்படி வழங்குகின்ற படங்கள் மட்டுமே இந்தியாவில் திரையிடப்பட முடியும் என்று மத்திய தணிக்கைத்துறை வாரியம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பிற்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதிப்பின்மைக்கான சங்கமும் ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துள்ளன. இதில் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தாலும் கூட தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக பணம் ஒன்றே குறிக்கோள் என்று கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் வரவேற்பும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்ப்புகளை புறந்தள்ளி மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். மத்திய தணிக்கைத்துறை வாரியம் இதை உடனடியாக எல்லா திரைப்படங்களுக்கும் அமல்படுத்துவது மட்டுமல்லாமல் சின்னத்திரை என்று சொல்லக்கூடிய டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நாடகங்கள், விளம்பரங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் இதே நடைமுறையை கையாள அறிவுறுத்த வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சி எதில் ஒளிபரப்பினாலும் யூடியூப் உட்பட எதுவாக இருந்தாலும் அது அனைவருக்கும் பொருத்தமானது, எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற அடிப்படையிலே அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளிலே எல்லோருக்கும் புரிகிற வண்ணம் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.